இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அந்த 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம் என்று சொன்னால் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பேதுரும் யோவானும் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்திற்குள் போகிறார்கள். பேதுரும் யோவானும் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்திற்குள் போகிறார்கள். அங்கே தாயின் வயிற்றில பிறந்தது முதல் செப்பானியாயிருக்கிற ஒருவன், நடக்க முடியாத ஒருவன், ஒரு முடவனை அங்கே வைத்திருக்கிறார்கள். முடவனை ஒருவனை வைத்திருக்கிறார்கள். அவன் தாயின் வயிற்றில பிறந்தது முதல் அவனால் நடக்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு. எந்த வேலையும் அவனால் செய்ய முடியாது. இந்த தேவாலயத்தின் வாசலில் உட்காந்துருப்பான். போறவங்க வர்றவங்கிட்ட ஏதாவது கேட்பா, ஏதாவது கொடுப்பாங்க, ஏதாவது கேட்டு வாங்கிடும். ஆனா இங்கே இயேசு கிறிஸ்துவ அவனை தாண்டி தான் சென்றிருக்கிறார். நீங்க அடுத்த அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். வேதம் சொல்லுது, தன் தாயின் வயிற்றில பிறந்தது முதல் அவனால் நடக்க முடியாது. அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட வாசல் அண்டையிலே வைத்து விடுவார்கள். அவங்க வர்றவங்ககிட்ட ஏதாவது கேட்போம். பேதுரு யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபிக்கும்படியாக வருகிறார்கள். இவங்களை பார்க்கிறான். எங்களை உற்றுப்பார். இந்த வார்த்தை கேட்டாலும் ரொம்ப சந்தோஷம். உற்றுப்பார். வெள்ளியும் பொண்ணும் நிறைய கிடைக்கு, நிறைய வெள்ளி பொண்ணு தர போறாங்க, எனக்கு நிறைய கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கான், அப்படின்னு நினைக்கிறான். சொல்றாங்கப்பா, வெள்ளியும் பொண்ணும் கிடையாதுப்பா, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் கிடையாது. என்கிட்ட என்ன இருக்குது? எங்கிட்ட உள்ளதை உனக்கு தர்றோம். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவ்வளவுதான். அந்த வார்த்தை அவனுக்குள் போனது. அவன் எழுந்து நடந்தான். ஒரே வார்த்தை, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. இந்த இயேசு என்கிற வார்த்தை அவனுக்குள்ள போன உடனே அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தையின் வல்லமை கிரியை செய்தது. அவனை எழுந்திருந்து நடக்க பண்ணினது அந்த வார்த்தையின் வல்லமை. பேதுரு யாரு நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்கும்படியாக கொண்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அடிக்கும்படியாக கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது பேதுரு அவங்க கூட போய்கிட்டு இருக்கான். பேதுரு அவங்க கூட போய்கிட்டு இருக்கும்போது பின்னால போய்கிட்டு இருக்கான். பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை, விறகு போட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். உட்கார்றான். சொல்றாங்க, நீ அந்த கலினையோட இருந்த ஒரு ஆள்ல, நீ அந்த கலினையோட இருந்த ஒரு ஆள்ல, பிலாத்து நரம்பு, நீ அந்த கலினையோட இருந்த ஒரு ஆள்ல, தெரியாதுங்கிறான். சபிக்க ஆரம்பிக்கிறான், சத்தியம் பண்ண தொடங்குகிறான். ஆனா இந்த பேதுருங்க அற்புதம் செய்கிறான். எப்படிங்க? இயேசுவை தெரியாதுன்னு சொன்னவன், அவரை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவன், அவரை பார்க்கலன்னு சொன்னவன் இங்க அற்புதம் செய்ய. எப்படி? மனங்கசந்து அழுது தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இயேசுவின் ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டு ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே, இங்க ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்து மீண்டும் கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாக அவன் இணைந்து விடுகிறான். அது மட்டும் இல்ல, இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பேதுரு இடத்துல கேட்கிறாரு, சீமோன் பேதுருவே, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? இருக்க ஆண்டவரே. கடைசி சொல்ற, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்க. இயேசு சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவ ஆடுகளை மேய்க்கக்கூடிய அதிகாரம் பேதுருடைய கையில் இயேசு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளை மேய்க்கக்கூடிய அதிகாரம். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக இந்த பூமியிலே வல்லமையாக ஊழியம் செய்த ஒருவர் அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு. 12 கூட எழுந்திருந்தது அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுரு தான் பேசுறாரு. அவர் தான் பிரசங்கம் பண்றாரு. ஒரே நாள் 3000 பேர், ஒரே நாள் 3000 பேர் சபையில் இணைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை அல்ல, இயேசு கொடுத்த அதிகாரம். இயேசு என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆடுகளை பேதுருடைய கையில இயேசு கொடுத்தார்.
ஆடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பை பேதுருடைய கையில் இயேசு கொடுத்தார். ஆகவே இங்கே இயேசு அவரை வைத்து அற்புதம் செய்கிறார். அற்புதத்தை பார்த்து அநேகர் இயேசுவின் இடத்துல, கிறிஸ்துவின் இடத்துல அன்பு வைத்து மந்தைகளை சேர்க்கப்படுகிறார்கள். நம்ம கையில இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற ஆடுகளை நாம் எப்படி பராமரிக்கிறோம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். கிறிஸ்து நம்ம கையிலே கொடுத்திருக்கிற ஆடுகளை எப்படி பராமரிக்கிறோம்? மேய்ப்பர்கள் ஆட கவனமா மேய்ப்பான், நமக்கு தெரியும், ரொம்ப கவனமா மேய்ப்பான். ஆனா கிறிஸ்து நம்ம கையிலே கொடுத்திருக்கிற இந்த ஆடுகளை நாம் இன்னைக்கு எப்படி மேய்த்து கொண்டிருக்கிறோம்? கவனமாய் மேய்க்கிறோமா? ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஆடுகளை குறித்து அவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். நான் இத்தனை ஆடு உன் கையில கொடுத்தானே, இத்தனை பேரை உன் கையில கொடுத்தானே, நீ எப்படி அதை பராமரித்த, நீ எப்படி அதை மேய்ச்ச, கணக்கு கொடு. என்ன கணக்கு கொடுப்போம்? யோசிக்கணும். நீர் கொடுத்த ஆடுகளை நான் எப்படி பராமரிக்கிறேன், எப்படி மேய்க்கிறேன்? இந்த பேதுரு, அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு அதை கவனமாய் செய்தார். கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் கிறிஸ்துவின் மந்தைக்குள் கடந்து வந்தார்கள். கூட்டம் கூட்டமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாய் கடந்து வந்தார்கள். ஒரே பிரசங்கம், 3000 பேர். ரெயின்ஹார்ட் போங்கே என்கிற ஒரு தேவ மனிதர் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். ஒரு ஆப்பிரிக்கா தேசத்திற்கு ஊழியத்திற்கு போனார். அந்த தேசத்துல ஊழியத்துல போய் அந்த கண்டத்தையே ஒரு மாற்றத்திற்குள்ளாய் கொண்டு வந்தார் அந்த தேவ மனிதர், ரெயின்ஹார்ட் போங்கே என்கிற தேவ மனிதர். அவருடைய பிரசங்கத்தினால ஏராளமான பேர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாய் கடந்து வந்தார்கள். டாக்டர் பில்லி கிரஹாம், பரிசுத்தவான் டாக்டர் பில்லி கிரஹாம், அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக ஏராளமான ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிற்குள்ளாய் கடந்து வந்தார்கள். ஏங்க? அவங்க தன்னுடைய ஊழியத்தை சரியாய் நிறைவேற்றினார்கள். இன்னைக்கு நம்ம ஊழியத்தை நம்ம எப்படி நிறைவேற்றுறோம்? யோசித்து பார்க்கணும். ஆத்துமாக்களுக்காக விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறோமா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். விலைக்கிரயம் கொடுத்திருக்கோமா? விலைக்கிரயம் கொடுக்கணும், விலைக்கிரயம் கொடுத்தே ஆகணும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு தேவன் கொடுத்த தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். இன்னைக்கு தேவன் உங்க கையில கொடுத்திருக்க ஊழியத்தை எப்படி நிறைவேற்றி? என்னை சேர்த்து தான் சொல்றேன், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற ஊழியத்தை எப்படி நிறைவேற்றுகிறோம்? உண்மையாவா இல்ல கடமைக்கா? தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் கையிலே கொடுத்திருக்கிற பொறுப்பை உண்மையாய் உமக்கு பயந்து உமக்கேற்ற சாட்சியா நிறைவேற்ற உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.